ஐடி சப்போர்ட் ஏன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கரியர் வந்து பிரேக் ஆகிருக்கு, நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், ஆர்எல்ஸ் நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன் ஜாயின் பண்ணுறேன், இல்லை நான் வேறு ஒரு ஃபீல்டில் இருந்து ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாருக்குமே ஐடி சப்போர்ட் அப்படின்றது ஒரு எனர்ஜெட்டிக்கான பாயிண்ட். ஏன் இது எனர்ஜெட்டிக் பாயிண்ட் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்கிறேன்னா, இதை கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஐடி டிபார்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கும் போது. ஒருவேளை நீங்கள் ப்ரோக்ராமிங் போகிறீங்க, ஆர்எல்ஸ் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கற்றுக்கிறதுக்கான டைம் டியூரேஷன் அதிகம், காம்படிஷன் அதிகம், அண்ட் வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஐடி சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டியூரேஷன், நீங்கள் படிக்கிற டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி, அண்டு இதில் வேக்கன்சிஸ் அதிகம், அதேமாதிரி காம்படிஷனும் அதிகம். இப்போது கிட்டத்தட்ட அக்சென்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அதில் அரௌண்ட் 1 லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸாக தான் இருக்காங்க. அதனால் வேக்கன்சிஸ் ரொம்பவே அதிகம். அதனால தான் இதை ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ட்ரடக்டரி செஷன் தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை ஹியர் பண்ணால் போதும். அண்டு இந்த செஷனை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நான் வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆக போகிறேன், அண்டு வந்து என்னுடைய கரியர் பாத் எப்படி இருக்க போகுது அப்படின்ற வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போது இந்த ஒரு செஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஐடி சப்போர்ட் என்ஜினியர் எப்படி ரோல் இருக்க போகுது, அண்டு L1னா என்ன, L2னா என்ன, L3னா என்ன, ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், க்ளவுட், இந்த மாதிரியான ரெக்வயர்டு ஸ்கில்ஸ் என்ன, அதோட சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன, எதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கிளியர் பார்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஐடி சப்போர்ட் என்ஜினியரோட ரோல் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே எப்படி இருக்கும், இதுதானே வந்து உங்களுக்கு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ அப்போ யார் வந்து ஐடி சப்போர்ட் இன்ஜினியர்? ஸோ ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்னா, நம்மளுடைய ஐடி என்வரான்மெண்ட்குள்ளே நீங்கள் எந்த கம்பெனிக்குள்ளே போனாலுமே ஐடி என்வரான்மெண்ட் இருக்கும். இஃப் இட் இஸ் அ ரியல் எஸ்டேட், இஃப் இட் இஸ் அ சேல்ஸ், இஃப் இட் இஸ் அன் ஐடி இண்டஸ்ட்ரி, பேங்கிங், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமை நம்ம ஸ்மூத்தாக ஒர்க் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஐடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே சிஸ்டம்ஸ் இருக்கும், நெட்வொர்க்கிங் டிவைசஸ் இருக்கும், க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கும். இதெல்லாம் வச்சு ஒரு 100 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த 100 பேரையும் ப்ராப்பராக வேலை பார்க்க வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையே. ஸோ இந்த வேலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே இந்த ஐடி சப்போர்ட் இன்ஜினியரை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அண்டு ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் டெக்னிக்கல் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் இருந்தாலும் சரி, ஐடி சப்போர்ட் எடுத்துக்கும் போது நீங்கள் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ், எனக்கு வந்து லேப்டாப் ஆன் ஆகலை, எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேலை செய்யலை, எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இந்த சிஸ்டம் கொடுக்கல, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஐடி சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவங்கக்கிட்ட முதல்ல கேட்பாங்க. அவங்களால சால்வ் பண்ண முடியல, அங்கே பிரச்சனையாகுது அப்படின்னா தான் அவங்க வந்து செகண்ட் லெவலுக்கே போவாங்க. அந்த செகண்ட் லெவல் அப்படின்றதுமே ஐடி சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் தான். அங்கே வந்து L2 லெவல் இன்ஜினியர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனல், அங்கே இருக்கிற ஐடி என்வரான்மெண்ட்டை ப்ராப்பராக வேலை பார்க்க வைக்கணும். ரெண்டாவது, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எதுக்குன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறதுக்காக. அண்டு எம்ப்ளாயிஸோ இல்லை கஸ்டமரையோ அவங்களுக்கு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், க்ளவுட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறது. ஏன்னா நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியராக வேலை பார்க்க போகிறது 2 பேருக்கு கீழே தான். ஒன்று, எய்தர் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்டில் இருப்பீங்க, அப்படி அந்த ப்ராஜெக்டில் இருந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல கிளைண்ட்டெல்லாம் சஃபர் ஆகுறாங்களோ, ஒன்று கிளைண்ட்டுக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்க, அவங்கள தான் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, ஒரு கோர் ஐடி டீமில் இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸுக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. ஸோ இந்த 2 இடத்துல மட்டும்தான். சரி, ஏன் ஐடி சப்போர்ட் இம்பார்ட்டண்ட்? இப்போது ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஏன் ஐடி சப்போர்ட் இம்பார்ட்டண்ட்? அதாவது ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா லேக்கில் க்ரோஸில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நாட் இன் தௌசண்ட்ஸ் ஆர் 500 100க்கு பண்ண மாட்டாங்க, க்ரோஸில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க க்ரோஸில் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ஒரு மணி நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த அமேசான் வெப்சைட் ஒரு 1 hour வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். 1 மணி நேரம் ஸ்டாப் ஆச்சுன்னா எத்தனை லட்சம் ஆர்டர் அமேசான் மிஸ் பண்ணும்? அவங்க எல்லாருமே அமேசானில் ஆர்டர் பண்ணலான்னு வருவாங்க, அமேசான் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு சேம் ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது அது அமேசானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா சேல்ஸ் போகிறதுனால அவங்களோட ரெவன்யூ அந்த 1 hour குறைஞ்சிரும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸுமே அவங்களோட பிஸ்னஸை 1 மணி நேரம் குறைஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ குறைஞ்சிடும். இப்போ அமேசான்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 கோடி கிட்ட லாஸ் ஆகும்.
ஸோ அவ்வளோ லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வருது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட ஆப்ரேஷன்ஸை ப்ராப்பராக நடக்க வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி சப்போர்ட்டோட வேலை. அண்டு டவுன் டைமை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ 1 hour வந்து பார்த்திங்கன்னா அமேசான் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 10 கோடி லாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். டவுன் டைமை ரெடியூஸ் பண்ணாங்க. இப்போ 5 நிமிஷத்துக்குள்ள அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 minutesக்கான லாஸ் மட்டும்தான். மீதி அங்கே 55 நிமிஷம் வந்து அங்கே நார்மலாக ரன் ஆகும். அதனால் அமேசானுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ தட் ஒரு பிஸ்னஸை சரியாக அவங்க ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐடி சப்போர்ட் ரொம்பவே முக்கியமானது. அண்ட் எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துது. ஸோ வாட் இஸ் எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஒரு கோர் ஐடி டீமில் இருக்கீங்க, அதாவது ஒரு சென்டர் ஆஃப் த டீமில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கோர் ஐடி டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸில் வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸோட கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ், அவங்களுக்கு கொடுத்துருக்க லாகின் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு, இது எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள் யாருன்னா அந்த கோர் ஐடி டீம் தான். ஒருவேளை அவங்களால மெயில் ஐடியில் லாகின் பண்ண முடியலனா கூட ஐடி டீம்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் மெயில் ஐடி லாகின் பண்ண முடியல, அதனால் நான் வேலை பார்க்கல. ஸோ இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை தட்டி கழிப்பாங்க. ஸோ அந்த தட்டி கழிக்கிற விஷயங்களை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஐடி சப்போர்ட்டோட என்ஜினியர்ஸ் ரொம்பவே முக்கியமாக வேலை பார்ப்பாங்க. அண்ட் இதுவே நீங்கள் கிளைண்ட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் சப்போர்ட் மாதிரியான விஷயங்களை பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் அந்த ஒரு இடத்துல முக்கியமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஐடி சப்போர்ட் என்ஜினியர். ஸோ யார் ஐடி சப்போர்ட், எதுக்காக ஐடி சப்போர்ட்னு புரியுதுங்களா? சரி, ஐடி சப்போர்ட் வந்து ஒரு எசென்ஷியல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த எசென்ஷியல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனி இண்டஸ்ட்ரி நீட்ஸ் ஐடி சப்போர்ட். ஏன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாத ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. சாரி, கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு கம்பெனியே கிடையாது. அதில் ஐடி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்படி இது எசென்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். ரியல் எஸ்டேட் கம்பெனியில் பில்டர்ஸ் தானே, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் என்ன பண்ண போகுது, ஐடி சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் தப்பு. ஏன்னா அந்த பில்டர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா டிசைனர்ஸ் இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருப்பாங்க கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறதுக்காக. அண்ட் ஹெச்ஆர்ஸ் கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம் கம்ப்யூட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் எழுதுவாங்க. அண்டு டெலிகாலிங் டீம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரை தான் வந்து அந்த சாஃப்ட் ஃபோன் மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி கால் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் கம்ப்யூட்டர்ஸ் நீடட். எலக்ட்ரானிக் பெரிபரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் ஒரு எந்த இண்டஸ்ட்ரியுமே ரன் ஆக போதில்லை. இப்போ பேங்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இன்றைக்கி ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. இப்போ கூகுள் பே மூலயமா நம்ம வித்தின் அ மினிட்டில் நம்ம அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். கரெக்டாக? ஸோ ஒரு நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் மூலயமா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து எம் டிரான்சாக்ஷன் பின்னும் கொடுத்தோம்னா அது வந்து நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆகி நமக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேஷன் நடக்குது. இதெல்லாம் டெவலப் பண்ணது ஒரு டெவலப்பர்ஸ். அந்த இடத்துல டெவலப்பர்ஸ் நீடு இருக்குது. இப்போது கவர்மெண்ட் செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எனி கவர்மெண்ட் செக்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஆன்லைன் மாற்றிட்டாங்க. இப்போது நம்ம ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே ஆன்லைனில் தான் பண்ணுறோம். கம்பெனிக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆன்லைனில் தான் பண்ணுறோம். அண்டு இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சு தான் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ யூடியூப் சேனல் நம்ம கம்ப்யூட்டர் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ எனி கம்பெனி நீட் அண்ட் ஐடி சப்போர்ட் பிகாஸ் அங்கே கம்ப்யூட்டர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐடி என்ஜினியர்ஸோட நீடு இருக்குது. ஸோ அதனால தான் ஐடி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஈவன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இந்த மாதிரி இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா கம்பெனிஸுக்குமே ஐடி இன்ஜினியர்ஸ் தேவை. ஸோ பேஸ்ட் அப் அந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப் அந்த ஃபீல்டு வந்து மாறும். மேபி நீங்கள் ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதுவும் ஒரு 500 பேருக்கு மேலே வேலை பார்க்குற ரியல் எஸ்டேட் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயுமே பேக்கேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்றது கிடையாது. பட் இங்கே மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னா எந்த கம்பெனிக்கு வேணாலும் போகலாம், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம், அதனால் நம்ம படிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மென்டல் தாட்டை வச்சுட்டு படித்தா மட்டுமே போதுமானது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் பேசிட்டு வந்தேன். ஓகேங்களா? சரி, ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியரோட டே எப்படி இருக்கும், இதுதானே முக்கியமான விஷயம். அதாவது யார், என்ன, எப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுடைய டே எப்படி இருக்க போகுது? நீங்கள் ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியராக போக போகிறீங்க. ஸோ உங்களுடைய டே எப்படி இருக்க போகுது? உங்கள் டே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் கம்பெனிஸில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்குள்ளே வரும், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம். ஏன்னா முக்கியமாக நீங்கள் இந்த ஜாபுக்கு வரும்போதே ஞாபகம் வச்சுட்டு வந்துடுங்க,
பிரச்சனை தான் ஒரு எவ்ரிடே பிரச்சனை தான் உங்கள் முன்னாடி. ஸோ அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, தட் இஸ் த பிக்கஸ்ட் மேட்டர். ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான லாஜிக்கல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டால் போதுமானது. இந்த இடத்துல நீங்கள் சூப்பராக சஸ்டைன் ஆகலாம். அண்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனேஜர் கேட்டகரி வரைக்குமே போக முடியும். ஸோ அதுக்கான ஒரு இடம் தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு நாள் எப்படி இருக்கும், நீங்கள் எனி ஐடி டீமுக்குள்ளே நீங்கள் எனி ஒர்க்கில் இருங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹெல்ப் டெஸ்க் டிக்கெட்ஸ் வரும். ஹெல்ப் டெஸ்க் டிக்கெட்ஸ் மீன்ஸ் ஏற்கனவே இருக்கிற பெண்டிங் டிக்கெட்ஸ், புதுசாக வரக்கூடிய டிக்கெட்ஸ். ஸோ இந்த டிக்கெட் எல்லாமே நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு தான் அந்த ஹெல்ப் ஒவ்வொரு நாளையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு என்ன வேலை முன்னாடி பெண்டிங்கில் வச்சுருக்கோம், புதுசாக என்ன வேலை க்ரியேட் ஆகிருக்கு, ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம், ஸோ அப்படின்றதுக்கான லாஜிக்கல் திங்கிங்கை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அண்டு இந்த டிக்கெட்ஸ் மட்டும் இல்லை, இந்த டிக்கெட்ஸ் வரதுக்கு காரணமாக இருந்த இமெயில்ஸ், கால், சேட், இப்படி எதில் வேணாலும் வரலாம். உங்களோட இமெயிலுக்கு வரலாம், இல்லை உங்களுக்கு டேரெக்டாக ஃபோன் கால் வரலாம், இல்லைனா எல்லா ஆஃபீஸ் ஷூட்ஸுமே, அதாவது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 உங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஜி ஷூட் அட்மின் பேனல் யூஸ் பண்ணாலும் சரி, ஜோகோ அட்மின் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லிபர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணாலும் சரி, சேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் இது வந்து நம்மளுடைய பர்சனல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேட்டுன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 360, அதாவது டீம்ஸ்னு அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுவே நீங்கள் ஜோகோ யூஸ் பண்ணிங்கன்னா ஜோகோ சேட்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜோகோ தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஜோகோ சேட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த சேட் மூலயமா உங்களுக்கு மெசேஜ் வந்திருந்தாலும் சரி, இல்லை ஜோகோ சேட்டில் வந்திருந்தாலும் சரி, இல்லை எம்எஸ் ஆஃபீஸில் டீம்ஸில் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சேட்டுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒருவேளை பிரச்சனை உங்ககிட்ட 2 நாளாக சொல்லி முடிக்கலை அப்படின்னா, அவங்க வந்து நான் சேட்டில் கேட்டுனே ரெஸ்பாண்ட் பண்ணிங்க, ஆனால் வந்து எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் உங்கள் மேனேஜர்கிட்ட போட்டால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் நிற்கும். அதனால் ஹெல்ப் டெஸ்க் டிக்கெட்ஸையும் பார்க்கணும், இமெயில்ஸ், கால், சேட், இதுலேருந்து எதுலேருந்து வந்தாலும் நீங்கள் பார்க்கணும். அண்டு ட்ரபுள் ஷூட்டிங் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ். இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் பார்க்கவே போகிறீங்க. அதில் நீங்கள் எதில் வந்து L2ல் போக போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எனக்கு எது நல்லா வருது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும். அந்த பர்சனல் ஒப்பீனியனை பேஸாக வச்சு தான் நீங்கள் ஹார்ட்வேரில் போக போகிறீங்களா, இல்லை சாஃப்ட்வேரில் போக போகிறீங்களா, இல்லை நெட்வொர்க் சிசிஎன்ஏ மாதிரி பண்ணிட்டு போக போகிறீங்களா, இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் போக போகிறீங்களா, இல்லை சைபர் செக்யூரிட்டியில் போக போகிறீங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கம்பெனி அண்ட் யுவர் மைண்ட் செட். இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்ததாக போக போகிற ஜாப். இப்போ போக போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் டெஸ்க் இன்ஜினியராகவோ இல்லை டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியராகவோ தான் போவீங்க. ஆனால் அங்கேருந்து நீங்கள் ஒரு ஜம்ப் அடிச்சாகணும் 1 இயருக்கு அப்புறம். 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் இதிலே வேலை பாருங்கள். அண்டு இங்கே இருக்கிற மோர் ப்ராபப்ளி எல்லோரும் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, அப்படி இல்லைனா கரியர் ஸ்விட்ச் ஓவர் ஆகிறவங்களாக இருப்பீங்க. ஸோ அப்போது 1 வருஷத்தை வரைக்கும் இப்போ நீங்கள் கிராப் பண்ணுற ஜாபை யூஸ் பண்ணி நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து போகணும் L2க்கு. ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எம்பிபிஎஸ் எடுத்துக்கோங்க. இந்த எம்பிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எம்பிபிஎஸ்சில் படிப்பாங்க. ஆனால் பிஜி டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் வந்து எம்டி அப்படின்னு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காது மூக்கு தொண்டை டாக்டர், அப்படி இல்லைன்னா ஒரு எலும்பு டாக்டர், இல்லை தோல் டாக்டர், இல்லை வந்து கார்டியாலஜிஸ்ட், இருதய நோயாளி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயுமே நீங்கள் இந்த ஐடி சப்போர்ட்டை எல்லாத்தையுமே படிப்பீங்க. இங்கே க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிப்பீங்க, சைபர் செக்யூரிட்டி படிப்பீங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டிங் டூல்ஸ் பற்றி படிப்பீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் படிப்பீங்க. பட் இன் ஃபியூச்சர் நீங்கள் ஒரு 1 இயர் நீங்கள் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஸோ யூ நீட் டு கோ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல் இன் சாஃப்ட்வேர், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஈவன் நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறம் திரும்பி வந்தால் கூட இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3த்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. கடைசியாக மேக்ஸிமம் உங்களோட ஒர்க்கு L1ல் என்னவாக இருக்கும்? ஒன்று சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இல்லை ப்ராப்ளம் இந்த சாஃப்ட்வேரில் தான் க்ரியேட் ஆகிருக்குன்னு ஃபைன் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ணுறது, ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேக்ஸிமம் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு L2 ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட் வந்து உங்கள் பேரில் வந்துடுச்சு அப்படின்னா எய்தர் நீங்கள் அதை L2 டீமுக்கு மாற்றி விடுவீங்க, அப்படி இல்லைனா அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி அந்த L2 டிக்கெட்டை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எஸ்கலேஷன் ஆச்சுன்னா, எஸ்கலேஷன் ஆகலைன்னா நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எஸ்கலேஷன் ஆச்சு அப்படின்னா L2 டீமுக்கு எடுத்துகிட்டு போகணும், உங்கள் மேனேஜர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறதுக்கு தயங்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன இடத்துலையும் கேட்க தயாராக இருக்கணும்.
அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஐடி சப்போர்ட் இன்ஜினியரை நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அண்டு முக்கியமான விஷயம், இந்த பழக்கத்தை தான் யாருமே வச்சுக்கிறது இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு ஐடி சப்போர்ட்டில் மொத்தமாக 3 லெவல் இருக்குது. இந்த 3 லெவலை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்க்ரிமெண்ட், நீங்கள் வாங்க போகிற எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு உங்களுடைய ஃப்யூச்சர் டெசிக்னேஷன்ஸ் இது எல்லாமே முடிவாக போகிறது இந்த 3 லெவலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான். வித்தவுட் இந்த 3 லெவலை நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா ஐ எம் டன் ஷோர் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான இடத்துல போய் ரீச் பண்ண முடியாது. சரி, அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, L1னா ஃப்ரண்ட் லைன், அதாவது நீங்கள் தான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருப்பீங்க. ஈவன் தோ எக்ஸ்பர்ட் லெவலுக்கு டிக்கெட் வந்தாலும் L1ல இருக்கிறவங்க தான் அந்த டிக்கெட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அந்த டிக்கெட் முடிஞ்சிச்சா இல்லையான்னு ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே L1 டீமில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் எதில் வேலை பார்க்க போகிறீங்கன்றது டிபெண்ட்ஸ் அப் அந்த கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இந்த L1 பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் ட்ரபுள் ஷூட்டிங், அதாவது பாஸ்வேர்டு எனக்கு ரீசெட் பண்ணணும், யூசருக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்கணும், சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும், அவுட்லுக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, பிரிண்டர் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரியான இஷ்யூஸாக இருக்கும். ஸோ இதுவுமே இஷ்யூஸ் தான். ஒரு மேசிவான என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ரெகுலராக வருது அப்படின்னா அந்த L1ல ஃப்ரண்ட் லைனில் நீங்கள் தான் வேலை பார்ப்பீங்க. L1 ஃப்ரண்ட் லைன் சொன்ன உடனே அது வந்து சீப்பான ஜாப் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ அதுக்குமே நீங்கள் டெக்னிக்கலாக படித்தா மட்டும்தான் L1க்குள்ளே போக முடியும். நீங்கள் படிக்கலை அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் லைனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அவுட்லுக் லாகின் இஷ்யூன்னு இருக்குது. இந்த அவுட்லுக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அவுட்லுக்கில் உங்களுக்கு அவுட்லுக்கான ஐடி எங்கே க்ரியேட் பண்ணுறாங்க, M365ல க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ M365ல தான் அவுட்லுக் ஐடி க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அதனால தான் எனக்கு லாகின் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை அங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குது, க்ரோம் ப்ரௌசரில் கேட்சே அதிகமாக இருந்ததுனால அவுட்லுக் லாகின் ஆகலை. இல்லை வந்து அவுட்லுக்கு நான் லோக்கல் சாஃப்ட்வேராக வச்சுருக்கேன், அங்கே லாகின் பண்ணுறதுக்கு என்னுடைய மெயில் சிஸ்டம் விடலை, இல்லை என்னுடைய ஃபயர்வால் விடலை அப்படின்ற மாதிரியான நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த ஃப்ரண்ட் லைன் என்விரான்மெண்ட்டை உங்களால் சமாளிக்க முடியும். சரிங்களா? ஃப்ரண்ட் லைன் அப்படின்றது இந்த இடத்துல வேணால் மேபி கம்மியாக சொல்லியிருக்கலாமே தவிர, நீங்கள் ஒரு ஐடி என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போக சொல்ல இதுக்கே பயங்கரமான நாலேஜ் இருந்தால் தான், ஒரு டெக்கியாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் போக முடியும். ரெண்டாவது இன்டர்மீடியட் லெவல். ஸோ இந்த இன்டர்மீடியட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ட்ரபுள் ஷூட்டிங் கான்ஃபிகரேஷன், அதாவது ஒரு VPN கனெக்ட் ஆகலை, எனக்கு DNS எரர் ஆகுது, இல்லை வந்து வெப்சைட் ஒர்க் ஆகலை, என்னோடய வெப்சைட்டில் வந்து இஷ்யூஸாக வந்துட்டுருக்கு, நான் ஓப்பன் பண்ணுறேன், அப்லோட் ஆகுது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பேஜ் கம்மிங் பேக் டு ஹோம் பேஜ் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்தால் அது இன்டர்மீடியட் இஷ்யூ. அதை எப்படி நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிறது. ஏன்னா இந்த வெப்சைட் வேலை பார்த்தா தான், அமேசான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், வெப்சைட் வேலை பார்த்தா தான் நம்மளால் பீப்புளால் ஆர்டர் பண்ண முடியும். ஆர்டர் பண்ணால் தான் அங்கே பேக்கெண்டில் இருக்கிறவங்க, அந்த வேர் ஹவுஸில் இருக்கிறவங்க, பில் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களாம் வேலை. இந்த வெப்சைட் வேலை பார்க்கல அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் போய் பார்ப்பீங்க. அந்த நீங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த அமேசானில் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு எதில் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் பிரச்சனையாக இருக்கா, இல்லை வந்து அவங்களுடைய இந்த எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு லைக் எலாஸ்டிசிட்டி மீன்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் AWSல ஒரு சர்வீஸ் அது. சரிங்களா? அந்த சர்வீஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுவுமே வேலை செய்யாது. நம்மளுடைய கோடில் வந்து சின்ன கமா புல் ஸ்டாப் வந்து மாற்றிருப்பாங்க, ஸோ அது மாற்றிருந்தாலுமே வேலை செய்யாது. இதெல்லாம் L2ல பார்ப்பாங்க. ஸோ L1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோட் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படாது, பட் இருந்தால் பெட்டர். L2ல வந்து பார்த்திங்கன்னா கோட் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் L2க்கு நீங்கள் போகிறப்போ. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரியான சைடில் போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கோட் படிப்பீங்க, பட் இந்த சைபர் செக்யூரிட்டி போனாலுமே கோட் படிப்பீங்க. நெட்வொர்க்கிங் போனீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் படிப்பீங்க, பட் எங்கே போனாலும் அந்த டெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ இன்டர்மீடியட் லெவலில். L3 அப்படின்றது எக்ஸ்பர்ட் லெவல் இஷ்யூஸ். அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய சர்வர் வந்து வேலை செய்யலை, யூடியூப், க்ரோம் ப்ரௌசர், கூகுள் இது எதுவுமே வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எக்ஸ்பர்ட் லெவல்ஸ் தான் பார்ப்பாங்க. இந்த L1 லெவலில் இருக்கிறவங்க L2ல இருக்கிறவங்களும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நெட்வொர்க் அவுட்டேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை சர்வர் கிராஷ் ஆகிடும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான இஷ்யூஸ் இருக்குது, சர்வர் சைடில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா L3 லெவல் எக்ஸ்பர்ட் லெவல் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம L1னா என்ன, L2னா என்ன, L3 என்னன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அதில் L1 தான் நம்ம படிக்க போகிறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதில் இஃப் நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் சப்போர்ட் தேவைப்படாது 90%. ஓகேங்களா? ஆனால் ஹார்ட்வேரை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்.
ஆனால் ஹார்ட்வேர் சப்போர்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும்னா தேவையில்லை. ஆனால் ஏன் அப்படின்னா ஹார்ட்வேர் சப்போர்ட் இஸ் மேட் ஃபார் மென்ஸ் நாட் ஃபார் விமென்ஸ். எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் 2 பேர் ஃபீமேல்ஸ் வேலை பார்க்கலாமே தவிர 99% வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸ் தான் இந்த ஃபீல்டில் டாமினேட் பண்ணுறாங்க. இன் ஹார்ட்வேர் சப்போர்ட் நான் சொல்கிறது எஸ்பெஷலி ஃபார் த ஹார்ட்வேர் சப்போர்ட். சரிங்களா? அந்த ஹார்ட்வேர் சப்போர்ட்டுமே இந்த ஐடி சப்போர்ட்குள்ளே தான் வருது. அதில் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர்ஸ், பெரிஃபெரல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஹார்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், ட்ரபிள் ஷூட் பண்ண இப்படிலாம் இருக்கும். ஸோ வாட் இஸ் இன்ஸ்டாலேஷன்? இப்போது ஒரு கம்ப்யூட்டர் எனக்கு வேணும் அப்படின்னா எடுத்து போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் நீங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கான ஜாப். ஸோ அதனால் ஃபீமேல்ஸ் நாட் ஒரி அபவுட் த ஹார்ட்வேர் சப்போர்ட். ஸோ மல்டிபிள் கண்ட்ரீஸில் இருந்தாலுமே என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்வேர் சப்போர்ட் வந்து மேலுக்கான ஜாப் தான். ஸோ நீங்கள் இதில் போனாலுமே நிறைய அளவில் உங்களுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஏஐலாம் வருது இல்லைங்களா? இந்த ஏஐலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அப்படியே வேலை பார்க்கல. அதுக்கெல்லாம் பின்னாடி பேக் ஹேண்டில் லேக் ஆஃப் சர்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருக்கு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே. ஸோ அவ்வளோ சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு நீடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இன்றைக்கி தேடி கிடைக்கிறதில்ல. ஒருவேளை ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சர்வர் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம் இனி L2ல். ஓகேங்களா? அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏஐ ஏராவில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ ஓவரால் இன்ட்ரெஸ்டட் இன் ஹார்ட்வேர் அப்படின்றது தான். அடுத்ததான் சாஃப்ட்வேர் சப்போர்ட். இட்ஸ் ஃபார் யூனிவர்சல். நீங்கள் மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், டெக்னிக்கல் சப்போர்ட்டு, சர்வீஸ் டெஸ்க்கு, டெக் அட்மின், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி எந்த பேரில் வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் வரும்போது அது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கான லைசன்ஸ், அங்கே அது எந்த போர்ட்டலில் மேனேஜ் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம் அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வித்தவுட் நோவிங் திஸ் கண்டிப்பாக உங்களால் சர்வைவே பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அது ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. எதர் தெர் இஸ் அன் PHP ஆர்எல்ஸ் ஜாவா, பைத்தான், C++, C#, ரூபி, இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை எனி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? ஆனால் சாஃப்ட்வேர் எண்ட் ஆஃப் த டே சாஃப்ட்வேர் அப்படின்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர். அது வந்து ரன் பண்ணும். அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணும்போது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக ரன் ஆகுது இல்லையா? நம்ம பர்பஸ்க்காக கம்ப்யூட்டருக்குள்ளே வேலை செய்கிறதுக்காக டிஜிட்டலாக வேலை செய்கிறதுக்காக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேரில் எனி பிரச்சனை வரலாம், எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். ஏன் பிரச்சனை வருது? ஏன்னா நம்ம டே பை டே வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன கமா புல் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடில் மாற்றினாலுமே அது கம்ப்ளீட்டாக அந்த சாஃப்ட்வேரை கிராஷ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அதனால் அந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா, இல்லை வந்து யூசர் எண்டில் தப்பா, இல்லை ப்ரௌசர் மூலயமா பிரச்சனையா, இல்லை லைசன்ஸ் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல்லாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின் சென்டர். இந்த அட்மின் சென்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் ஃபார் யூசர்ஸுக்கு க்ரியேட் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம தனியாக படிப்போம். இப்போது நான் யூசர்ஸை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மின் பேனலில் தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. வெதர் இட் இஸ் நீங்கள் யூசர் க்ரியேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் சைபர் செக்யூரிட்டி இருந்தாலும் ஏதோ ஒரு அட்மின் பேனலில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இப்போ ஆன்டிவைரஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு அட்மின் பேனல் கொண்டு வந்துட்டாங்க. பட் நான் மோரார்லெஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அட்மின் பேனல் இருக்கும். அந்த அட்மின் பேனலில் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் நீங்கள் யூசரை க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த யூசரை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, இது தெரிஞ்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு யூசரை க்ரியேட் பண்ண முடியும். கரெக்டாக? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டை தெரிஞ்சே ஆகணும். லைசன்ஸ் இப்போது இங்கே பாருங்கள், லைசன்ஸ் வந்து இங்கே அன்லைசன்ஸ்னு இருக்குது. நான் இந்த டெமோக்காக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அன்லைசன்ஸ்னு இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா E3 லைசன்ஸ், F3 லைசன்ஸ், மைக்ரோசாஃப்ட் 365 பிஸ்னஸ் பேசிக், ப்ரீமியம், F1 இந்த மாதிரி எக்கச்சக்கமான லைசன்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லைசன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக கம்பெனியை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனியோட டேரக்ட் அமௌண்ட்டை நீங்கள் இன்வால்வ் பண்ணி தான் வேலை பார்ப்பீங்க. ஸோ அந்த டேரக்ட் இன்வால்வ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அட்மின் பேனல்ஸை நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் சப்போர்ட் படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் சப்போர்ட். இஃப் யூ ஆர் இன் த ஃப்ரெஷர் ஆர்எல்ஸ் நீங்கள் ஐடி சப்போர்ட்குள்ளே போகிறீங்க, இல்லை வந்து நெட்வொர்க்கிங் மூவ் ஆன் ஆக நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேன்னா என்ன, வைஃபைனா என்ன, விபிஎன்னா என்ன, ஐபி, டிஎன்எஸ், டிஎன்எஸ்செக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து HTTP, HTTPS
இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ், அதுக்கப்புறம் ஓஎஸ்ஐ மாடல்லாம் என்ன, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நெட்வொர்க் சப்போர்ட் போகிறீங்க அப்படின்னாவே நீங்கள் ஹார்ட்வேர் ரிலேட்டடாகவும் தெரிஞ்சுக்கணும், அதே நேரத்தில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்விட்ச்சு, ஃபயர்வாலு, தென் வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ரவுட்டர் டிவைஸ் எதுக்காக வேலை பார்க்குது, ஃபயர்வால் எதுக்காக வேலை பார்க்குது, தென் அந்த ஸ்விட்சில் மேனேஜபிள் ஸ்விட்ச், அன்மேனேஜபிள் ஸ்விட்ச்னு இருக்குது. ஸோ எந்த ஸ்விட்சை நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் ப்ராப்பராக கொடுக்குறது, கம்பெனிக்குள்ளே என்ன மாதிரியான ஐபிசி இருக்கும், ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். க்ளவுட் சப்போர்ட் இங்கே தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே நல்லா பாருங்கள், நீங்கள் இனிஷியலாக ஹார்ட்வேர் சப்போர்ட்டும் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் தான் L1ல் பார்ப்பீங்க. L1லேயே நீங்கள் வந்து இந்த நெட்வொர்க் சப்போர்ட், க்ளவுட் சப்போர்ட் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் நீங்கள் அட்மின் பேனல் ஒரு பேசிக் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் யூ ஆர் இன் த L2, நீங்கள் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா க்ளவுட் சப்போர்ட்டை பார்க்கணும். ஏன்னா இன் ஃபியூச்சர் க்ளவுட் சப்போர்ட் பூமிங், சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பூம் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் படிக்க அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்? ஏன்னா வந்து நான் ஏன் இதை வந்து இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை கரியர் ஸ்விட்ச் ஓவர் அவருங்களாக தான் இருக்கீங்க. ஸோ அப்படி நடக்கிறப்போ உங்களுடைய பாத் உங்களுக்கு கிளியராக தெரியணும். உங்களுடைய பாத் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா க்ளவுட் சப்போர்ட் இஸ் த ஃபியூச்சர். ஏன்னா இன்றைக்கி க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒன்று வரலன்னா இன்றைக்கி ஏஐ கிடையாது. ஏஐ வந்ததுக்கு மிக மூல காரணமே க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். ஏன்னா அப்படி ஒரு டெக்னாலஜி இல்லை, சர்வர் எங்கே இருந்தாலும் நான் ரெண்ட் எடுத்து பண்ண முடியல அப்படின்னா எந்த கம்பெனிஸுமே இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜியாக வந்திருக்காது. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆல்சோ ஏ ரெவல்யூஷனரி டெக்னாலஜி அண்ட் ஏஐ வரதுக்கு இதுதான் காரணம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏஜென்டிக் ஏஐ இப்போ பூம் ஆகிட்டுருக்கு. அதுக்கடுத்து வர போகிற ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலெல்லாம் உங்களுடைய நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு நீங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து லைக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கணக்கெல்லாம் வந்து நோட்டு பேனில் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் கால்குலேட்டரில் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு நோட் பேடோ இல்லை வேர்ட் பேடோ வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸல் ஷீட் வந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்துடுச்சு. இப்போது சாஃப்ட்வேர் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போது அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட கரியரை நான் இங்கே தான் போக போகிறேன் அப்படின்னு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணால் போதும். செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரே பண்ணிப்பாங்க. மீன்வைல் நீங்கள் ஆன் ப்ரொமிசஸில் ஒரு சர்வர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சர்வருக்கான ஆன்டிவைரஸ், அந்த செக்யூரிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதுறது யாராக இருக்கும் அப்படின்னா நாமளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் க்ளவுட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் செக்யூரிட்டி பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா இன்கேஸ் இந்த பாதிப்பு அடைஞ்சிச்சு அப்படின்னா, குறிப்பாக ஹோஸ்டிஞ்சர் சைட்லேருந்து பாதிப்பு அடைஞ்சிச்சு அப்படின்னா நான் ஹோஸ்டிஞ்சர் மேலே கேஸ் போடலாம். ஹோஸ்டிஞ்சர்கிட்ட நான் கேள்வி கேட்கலாம், அவங்க ரெக்கவர் பண்ணி தர சொல்லி கேட்கலாம். ஓகேவா? மீன்வைல் ஆக்சஸை நான் என் மேனுவல் கண்ட்ரோலிருந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா there is a problem with us, so that அந்த ப்ராப்ளத்தை நம்ம மேலே திருப்பி போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பண்ண தப்புனால தான் நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஆக்சஸ் கொடுக்கறது அண்ட் என்ட்ரி பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி விடுறது. ஏன்னா எல்லாத்துக்குமே போர்ட்டு தானே, எல்லாத்துக்குமே ஒரு கேட் இருந்தால் தானே உள்ளே வரும். ஸோ க்ளவுட் சர்வீசஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் வழி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வழியை ஓப்பன் பண்ணி விடுறது யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளாக தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஆக்சஸ் போச்சு அப்படின்னா நம்ம தான் பொறுப்பு. எனக்கு அந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் பொறுப்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து செக்யூரிட்டி சைடில் படிக்கிறது இதுவாக தான் இருக்கும். அண்டு க்ளவுட் சர்வீசஸ் எடுத்துக்கும் போது இப்போது நீங்கள் மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, MDM அப்படின்லாம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இந்த மொபைல் டிவைஸ் மூலயமா லாகின் பண்ணுறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி மூலயமா லாகின் பண்ணுறது, ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா லாகின் பண்ணுறது, ஆத்தென்டிகேட்டர் ஆப் மூலயமா லாகின் பண்ணுறது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி இமெயில் வச்சு அங்கே ஓடிபி போய் அந்த மெயிலுக்கு வர ஓடிபியை போட்டால் தான் லாகின் பண்ணுறது, டுயல் பிளேஸில் வந்து ஆக்சஸ் கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். டுயல் பிளேஸ் மீன்ஸ் ஒரே மெயில் தான், லாகின் பண்ணுறதுக்கு 2 பேரோட அப்ரூவல் வேணும். 2 பேரோட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு 2 பேருக்குமே ஒரு பாப்பப் போகும். 2 பேருமே சேமாக செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஒருத்தர் செலக்ட் பண்ணி ஒருத்தர் செலக்ட் பண்ணலாம், அது லாகின் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுவோமே தவிர ஃப்ரண்ட் லெவலில் நம்ம உட்காந்து நம்ம கோடு எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஓகேங்களா? டெய்லி ஐடி சப்போர்ட் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது இது சிம்பிளான விஷயந்தான். இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம டெக்னிக்கல் கிளாஸ் பார்க்கல, நம்ம எந்த டெமோவும் பார்க்கல, ஜஸ்ட்டு
நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அண்டு இங்கே வந்ததுனால எப்படிலாம் போக முடியும், அண்டு போகிறதுனால எந்தெந்த இண்டஸ்ட்ரி உங்களை வெல்கம் பண்ணுது, அண்டு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கான ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் பியூர்லி பேஸ்ட் ஆன் த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள், அதாவது டெய்லி ஐடி சப்போர்ட் என்ன மாதிரிலாம் இருக்கும், எனக்கு அவுட்லுக் ஓப்பன் ஆகலை அப்படின்னு வரும்போது ப்ரொஃபைலோட கேட்சை நீங்கள் கிளியர் பண்ணி விடலாம். அந்த கேட்சை எப்படி கிளியர் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கணும். பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகலை, அப்போ டிரைவரில் பிரச்சனை இருக்கும், நெட்ஒர்க்கில் பிரச்சனை இருக்கும், கம்ப்யூட்டர் அலோவ் பண்ணாது, ஃபயர்வாலில் பிரச்சனை இருக்கும். ஸோ இதில் எங்கே பிரச்சனை வந்திருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து விபிஎன் வேலை செய்யலை, விபிஎன் வேலை செய்யலை அப்படின்னா பிரபு ஏதாவது கேட்கணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போது விபிஎன் ஒர்க் ஆகலை அப்படின்னா விபிஎன் ஏன் ஒர்க் ஆகலை, ஆக்சஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா, க்ரெடென்ஷியல்ஸ் எங்கே இருக்குது, ஃபயர்வால் விபிஎன் அலோவ் பண்ணுதா இல்லையா, அந்த விபிஎனும் ஃபயர்வாலும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுதா இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகேங்களா? அடுத்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் இனிஷியலாக நம்ம என்ன செக் பண்ணணும்னா நம்ம கம்பெனியோட ஒயிட் லிஸ்டட் சாஃப்ட்வேரில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எல்லா கம்பெனியும் எல்லா சாஃப்ட்வேரும் ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. இப்போது எனிடெஸ்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸில் பேன், ஆனால் கேவ்ஸ் டெக்னாலஜிஸில் அங்கே அலோ. நான் பர்சனலாக பார்த்துட்டு வந்தது. ஓகேங்களா? எனிடெஸ்க் ஒயிட் லிஸ்ட்னால் இதை நம்ம ஒயிட் லிஸ்ட்னால் சிம்பிளாக பாருங்கள், அதாவது அப்ரூவ்டு சாஃப்ட்வேர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் லிஸ்ட் அப்படின்றது அப்ரூவ்டு சாஃப்ட்வேர். அது மாதிரி ரெட் லிஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை இன்ஸ்டாலே பண்ணக்கூடாது. சரிங்களா? எல்லோ லிஸ்ட் அப்படி அதுதான் ரெட் லிஸ்ட்டுன்னு சொன்னேன். அது கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி பேர் மாறும். சரிங்களா? ஒயிட் லிஸ்ட்டு, ரெட் லிஸ்ட். இப்போ சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் மாதிரி சொல்லுவாங்க, ரெட் எல்லோ ப்ளூன்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் எல்லோ க்ரீன்னு சொல்லுவாங்க. சில கம்பெனியில் வந்து இன்சிடென்ட் டிக்கெட் ரைஸ் ஆகிருக்கு, இன்ஸ்டாலேஷன் ரெக்வஸ்ட் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கம்பெனி. சரிங்களா? அந்த 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 வேர்ட்ஸ் நம்ம டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கம்பெனி சேஞ்சஸ் ஆகும். ஒயிட் லிஸ்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, இல்லை அப்ரூவ்டு சாஃப்ட்வேர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை க்ரீன் லிஸ்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த நேம். ஓகேங்களா? இதுவே ரெட் லிஸ்ட்டு, பிளாக் லிஸ்ட்டு, நாட் அப்ரூவ்டு, பிளாக்டு சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த பேர் வேணாலும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம எனி ரீசன் அதை இன்ஸ்டாலே பண்ணக்கூடாது. ஈவன் சிஇஓ கேட்டாலும் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனிடெஸ்க் எடுத்துக்கங்க. எனிடெஸ்க் வந்து ஒரு ரிமோட் சாஃப்ட்வேர், கரெக்டுங்களா? அந்த ரிமோட் சாஃப்ட்வேரை இன்ஃபோசிஸ் கம்ப்ளீட் பேன். அது சிஇஓவே கேட்டாலும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் இன் கேவ்ஸ் டெக்னாலஜிஸ் எனிடெஸ்க் இஸ் அன் அப்ரூவ்டு சாஃப்ட்வேர். அது வந்து ஒரு சின்ன லோ லெவலில் அதாவது கடைசி கேட்டகரி எம்ப்ளாயி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப் அந்த கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறும். ஏன்னா வந்து அவங்க அதுக்கு தான் பே பண்ணியிருப்பாங்க, அதனால் அதை செக்யூர்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? எனிடெஸ்க் இஸ் நாட் ஏ பேட் சாஃப்ட்வேர். அது பேட் சாஃப்ட்வேர் அப்படின்றது கிடையாது. அது நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுறோமா, ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. எல்லா கம்பெனிலையும் எனிடெஸ்க் அலோவ் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி எல்லா கம்பெனிலும் டீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. சில கம்பெனியில் கூகுள் சாட் யூஸ் பண்ணுவாங்க, கூகுள் மீட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கூகுள் மீட் யூஸ் பண்ணுறோம், மேபி நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே நான் ஜூமுக்கு மாறினாலும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அது டிபெண்ட்ஸ் அப் அந்த கம்பெனி தான். நம்ம எதை காசு கொடுத்து வாங்குகிறோம், எதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும், எதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஸோ உங்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. தென் இமெயில் ஆக்சஸ் ஆகலை, அதுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணுமா, அக்கௌண்ட் வந்து லாக்காக இருக்கும், அதை எப்படி அன்லாக் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெக்வயர்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயம் இருக்குது. அதாவது ஹார்ட்வேரு, ஓஎஸ், நெட்வொர்க்கிங், க்ளவுட். இது 4 தான் நீங்கள் படிக்க போகிறது. இந்த 4னா இந்த 4 டாபிக் மட்டும் இல்லை, இந்த 4 டாபிக்குள்ளே வர சப் டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? இப்போது இந்த ஹார்ட்வேர் அப்படி எடுத்துக்கும் போது அசம்பிளிங், மெயின்டெனன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் எடுக்கிறதுனால அது எப்படி என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். ஏன்னா மோரலஸ் நம்ம எல்லாருமே சர்வீஸ் டெஸ்க்கு இல்லை டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் தான் போக போகிறோம். ஹார்ட்வேர் இன்ஜினியர் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு மட்டும் அந்த குவாலிட்டி மாற்றத்தை என்னன்றதை நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் பேஸ்ட் அப் ஆன் த யுவர் ஒப்பீனியன். ஏன்னா வந்து அது எல்லாருமே பண்ண போகிறது கிடையாது. இப்போது ஷோபனா இருக்காங்க, அவங்க வந்து ஹார்ட்வேர் பண்ணுவாங்கன்னா 100% பண்ண மாட்டாங்க. இப்போ சர்டிஃபிகேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது நீங்கள் என்ட்ரி லெவல் ஜாபுக்கு இப்போ நான் கொடுக்குற சர்டிஃபிகேட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா?
உங்களுக்கு ஒரு 20,000 25,000 சம்பளம் இந்தியன் மணியில் போதும் அப்படின்னா நான் கொடுக்குற சர்டிஃபிகேஷன் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஆனால் என்னோட சம்பளம் வந்து ஒரு 50,000 ஆகணும், 1 லட்சம் ஆகணும், 1.5 லட்சம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரி 3 to 4 months ஒரு சர்டிஃபிகேஷன் ஓனாக பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் வந்து பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓனாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணலாம்? நீங்கள் L1 இருக்கீங்க அப்படின்னா, L1 நீங்கள் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், பேசிக் நெட்வொர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னாவே CompTIA A+ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும். ஏன் இந்த CompTIA A+ சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, லைக் L1 இந்த CompTIA A+ சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு மேபி ஒரே கம்பெனியில் L1 ஒரு 2 வருஷம் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த செகண்ட் இயர் அந்த ஏப்ரல் டைம் வர சொல்ல இன்க்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்கும். மேபி ITIL ஃபவுண்டேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூகுளோடைய ஐடி கோர்ஸோ இல்லை வந்து ITIL ஃபவுண்டேஷனோ நீங்கள் பண்ணிடணும். அது ரொம்ப காஸ்ட்லாம் இல்லை, 3000 3500 தான் அந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸாமு. அந்த எக்ஸாமுக்கு இப்போ நம்ம எடுக்கிறோம் இல்லையா கிளாஸு, இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அதோட கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ITIL ஃபவுண்டேஷன் எவ்ரி ஒன் மஸ்ட் ஹாவ். ஓகேவா? அடுத்து மைக்ரோசாஃப்ட் 365 சர்டிஃபைட். எய்தர் நீங்கள் L1 M365 வேலை பார்க்குறீங்க, அப்படி இல்லைனா L2க்கு நீங்கள் M365 போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா M365 நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு அஷ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர். மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். இல்லை எனக்கு மைக்ரோசாஃப்ட் பிடிக்கல, எனக்கு கூகுளோடைய க்ளவுட்குள்ளே போகணும்னு ஆசை, கூகுளில் தான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத தூக்கிட்டு கூகுளில் போட்டுருங்க. முடிஞ்சு கூகுளோட இப்போ நீங்கள் அமேசானில் போகணுன்னா அமேசானில் போகலாம், கூகுளில் போகணுன்னா GCPயில் போகலாம், இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட்டில் போகணுன்னா மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரில் போகலாம், இல்லை ஹோஸ்டிஞ்சர் போகலாம், இல்லை அலிபாபா, டென்சன் கிளவுட், IBM இந்த மாதிரி எக்கச்சக்க க்ளவுட் கம்பெனிஸ் இருக்குது. இப்போது இது அஷ்யூர் போர்ட்டல். நான் முன்னாடி காமிச்சது வந்து இப்போ என்ன 2 போர்ட்டலையும் இங்கே காமிச்சிடுறேன். இது வந்து M365 போர்ட்டல். ஓகேங்களா? இது வந்து அஷ்யூர் போர்ட்டல். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். லைக் இங்கே பாருங்க, ரிசோர்ஸ் குரூப், ஃபங்க்ஷன் ஆப் சர்வீசஸ், டேட்டா பேஸ் வேணுமா, காஸ்மோஸ் DB வேணுமா, VM வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் சர்வரில் பண்ண போகிற ஏதோ ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஆனால் மீன்வைல் இங்கே 365 வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த யூசர்ஸை சேர்த்து வைக்கிற குரூப்பு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், யூசர்ஸு குரூப்பு, அவனுக்கான ரோலு, அவனுக்கு என்ன வேணும், அவனோட பில்லிங் என்ன, அவனுக்கு எதாவது சப்போர்ட் வேணுமா, அவனோட செட்டிங்ஸ் என்ன, அவனோட செட்டப் என்ன, இப்போ அவன் எங்கே லாகின் பண்ணியிருக்கான், ரிப்போர்ட் என்ன. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஷேர் பாயிண்ட், ஆமாம் M365 தான் ஷேர் பாயிண்ட் வரும், OneDrive வரும், இது எல்லாமே வரும். சரிங்களா? ஆனால் இங்கே விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அந்த கம்பெனிஸ் கொடுக்குற சர்வீஸ் மேனேஜ் பண்ணுறது. இந்த 365 பேனல் அப்படின்றது இதுவும் க்ளவுட் போர்ட்டல் தான், ஆனால் கம்ப்ளீட்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் யூசர் மேனேஜ்மெண்ட். அந்த யூசர் எங்கே என்ன பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஆமாம், 365லையும் கம்பைன் ஆகும், AD அஷ்யூர்லையும் கம்பைன் ஆகும். அதாவது ADன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறது. இப்போது ஆக்டிவ் டைரக்டரி ஆன் ப்ரொமிசஸில் ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வரோட நீங்கள் க்ளவுட் போர்ட்டல் கனெக்ட் பண்ணலாம், M365 கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அந்த சர்வரை யூஸ் பண்ணியே நம்ம அந்த டேட்டாவெல்லாம் நம்ம லோக்கல் சர்வர்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணுறப்போ யூசர் மேனேஜ்மெண்ட்டும் அங்கே தான் நடக்கும், சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே தான் நடக்கும். ADன்றது நம்ம பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். அங்கே ஆன் ப்ரொமிஸில் இருக்க சர்வரை மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த யூசர் எந்த ஆர்கனைசேஷன் யூனிட்டில் இருக்கணும், எந்த சர்வீஸ் எந்த யூசர் எடுத்துக்கணும் அப்படின்ற எல்லாமே நம்ம அதில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் IT சப்போர்ட் இன்ஜினியராக இருக்க சொல்ல சில டூல்ஸை வந்து மேஜராக பார்ப்பீங்க. ஓகேவா? அதில் ஹெல்ப் டெஸ்க் டூல்ஸ் இருக்குது. இந்த ஹெல்ப் டெஸ்க் டூல்ஸ்னாவே டிக்கெட்டிங் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ServiceNow, Jira, ஃப்ரெஷ் சர்வீஸ், மேனேஜ் இன்ஜின், HR1, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இப்போ நம்மளுமே ஒரு டிக்கெட்டிங் டூல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்மளே க்ரியேட் பண்ணி. ஓகேவா? ஹெல்ப் டெஸ்க் டூல்ஸ், அதாவது நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? ரிமோட் சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுடைய சிஸ்டத்தை நான் இங்கே வியூ பண்ணி பார்க்குறதுக்கு, என்னுடைய சிஸ்டத்தை நீங்கள் அங்கே வியூ பண்ணி பார்க்குறதுக்கு AnyDesk, TeamViewer, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன், டீம்ஸ், Chrome டெஸ்க்டாப், அதுக்கப்புறம் WebEx, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இப்போ நீங்கள்
ஆர்டிபி பார்ப்பீங்க, ஜோகோ அசிஸ்ட்டை பார்ப்பீங்க. அண்ட் வந்து அந்த டீம்வேர் எனிடெஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு ஜோகோ அசிஸ்ட் தான். ஸோ நான் வந்து ஜோகோ அசிஸ்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு டெமோ காமிப்பேன். எதுக்காகனா இதில் இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸான செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ அசிஸ்ட் தான். ஆனால் அதுவும் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, கம்பேரிட்டிவ்லி காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதே டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா, இப்போது ஜிமெயில், ஜிமீட், ஜிசாட், கான்டாக்ட்ஸ், ட்ரைவ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலர் டு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். கரெக்டாக? லைக் இங்கே பாருங்கள், இப்போது இங்கே ஜிமீட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டீம்ஸ். ஓகேங்களா? ஜிமீட்டு ஜிசாட்டு சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே டீம்ஸ். ஓகேங்களா? ஜிமெயிலுக்கு அவுட்லுக்கு, கான்டாக்ட்ஸுக்கு அங்கேயும் கான்டாக்ட்ஸ், கூகுள் ட்ரைவுக்கு அங்கே ஒன் ட்ரைவ், கேலண்டருக்கு கேலண்டர். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு என்ன இருக்குது, இங்கே கூகுள் சர்ச் இல்லை க்ரோம் ப்ரௌசருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே எட்ஜ் ப்ரௌசர், ஜெமினிக்கு கோ பைலட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆன்டி கிராவிட்டி, அங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடு, கூகுள் ஷீட்ஸுக்கு பதிலாக அங்கே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், இங்கே டாக்குமெண்ட்ஸுக்கு பதிலாக அங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, ஸ்லைட்ஸுக்கு பதிலாக பவர் பாயிண்ட்டு. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே அதுக்கான டூல்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? பட் இப்போது கூகுள் யாரை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலை ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்து அவன் மூலயமா ஆடு மூலயமா சம்பாதிக்கிறத கூகுளுடைய பிஸ்னஸ் மாடலாக வச்சுருந்தாங்க. மீன்வைல் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக இருக்கிற கம்பெனிஸை டார்கெட் பண்ணி அந்த கம்பெனிஸ்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷனை விற்று அவனுடைய பிஸ்னஸ் மாடலாக வச்சுருந்தான். ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கூகுள் வந்து டைரெக்டாக வாங்கலை, இன்டைரக்டாக ஆட் மூலிமா வாங்கிட்டு இருந்தான். மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கம்பெனிக்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலிமா வாங்கிட்டு இருந்தான். பட் இப்போ கூகுள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு இப்போது ஏன்னா கம்பேரிட்டிவ்லி சீப். ஓகேங்களா? மைக்ரோசாஃப்ட்டில் நம்ம 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே ஒரு 75 ரூபா கொடுத்தா போதும், 25 ரூபா சேவ். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ இப்போ மைக்ரோசாஃப்டோட இடத்துக்குமே கூகுள் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா? நான் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த கேவ்ஸ் டெக்னாலஜிஸை நான் சொல்கிறேன். நான் போன 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? 6வது மாதம் என்ன ஆச்சு, நான் ஒரே நாளில் வந்து சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி எம்ப்ளாயிஸ் சொல்கிறாங்க, இந்த நீங்கள் எல்லாருமே இதுக்கப்புறம் கூகுளில் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதில் இருக்கிற பேக்கப் எல்லாம் இதில் வந்துடும், ஸோ கூகுளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுக்கு மாற்றி விட்டாங்க. ஏன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லட்ச ரூபா சேவ் ஆச்சு. கம்பேரிட்டிவ்லி எது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணால். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் வந்து இப்போ பியாண்ட் மூவ் பண்ணுறது எதுக்காக மூவ் பண்ணுறாங்கன்னா கூகுளுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா கம்பெனிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்களோ அந்த கம்பெனி என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ பியூர்லி பேஸ்டாக இப்போ நீங்கள் இங்கே மைக்ரோசாஃப்ட் படிச்சுட்டு நீங்கள் கம்பெனிக்கு போய் கூகுளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. சிமிலர் தான், அங்கே மைக்ரோசாஃப்ட்னா இங்கே வந்து கூகுள் தான், சிமிலர் தான். பட் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா?